sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ஓப்பனிங் ரேப்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே பல ரேப்களை வழங்கியிருக்கின்றேன். அந்த வீடியோவினுடைய லிங்கை இந்த கார்ட்ஸில் கொடுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கிறேன், அல்லாவிட்டால் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்கிறேன். நீங்கள் சென்று அதை பார்க்கலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நான் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். இன்று நான் உங்களுக்காக வழங்க இருக்கிற ரேப் வந்து லார்சன் அட்டாக் ஓப்பனிங் ரேப். ஓகே, இந்த ஆட்டத்திலே 5 வகையான மிகவும் வித்தியாசமான ரேப்களை உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து B3. இது வந்து லார்சன் அட்டாக் என்று அழைக்கப்படுது, புக் மூவ். அடுத்தது B6. இது வந்து லார்சன் அட்டாக் சிமெட்ரிக்கல் வேரியேஷன். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் B2. ஓகே, அடுத்தது பிஷப் B7. இது ஒரு பெஸ்டான மூவாக இருக்கின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து F4. சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட. அடுத்தது E6. இந்த சிப்பாய் இங்கே நடத்த நைட் F3க்கு இங்கே நடத்தப்படுகிறது. பார்க்கலாம் நடக்க முடியும். நைட் F6க்கு நடத்த இப்பொழுது C4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. பிஷப் D6. அடுத்ததாக நைட் E5. இப்பொழுது பிஷப்பினால் குதிரை வெட்டப்பட பதிலுக்கு பிஷப் ப்ளஸ் E5. ஓகே, அடுத்ததாக நைட் G4. இப்பொழுது இந்த குதிரையானது பிஷப்பினை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கணும், பிஷப் B2க்கு போகின்றது. இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இங்கே காட்டுகின்ற இந்த சிப்பாயை வெட்டிக்கலாம், அவர் வெட்டவில்லை. இது ஒரு பிளண்டராக இருக்கின்றது. அடுத்தது பிஷப் ப்ளஸ் G2. இப்பொழுது இதை வெட்ட பதிலுக்கு பிஷப் ப்ளஸ் G2. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆட போகிறது பிளாக்கினுடைய குயின். பாருங்கள், இவர்கள் ஒயிட்டானது கோட்டையை வெட்டுவதற்காக நிற்கின்றது. இந்த கோட்டையை வெட்ட இந்த சிப்பாயை வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதில் அவர்களுடைய புலனை திருப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த பிளாக் குயின் மனது இங்கே செக் அடிப்பாக இருந்தால் இந்த ராஜா இங்கே வர அடுத்த அடியிலே ஒரு அடியிலே செக்மேட். பாருங்கள், அது எவ்வாறு என்று. அடுத்த நகர்வு குயின் H4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த சூழ்நிலைக்கு ஈவனுக்கு தான் நடத்த முடியும். நகர்த்த இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட், குயின் F2 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ். இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகின்றது ஒரு அழகானதொரு செக்மேட்டின் ஊடா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ரேப்புக்கு போகலாம், 2வது ரேப்புக்கு போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது செஸ் ரேப்புக்கு போகலாம். வாருங்கள், உடனடியாக போகலாம். இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து ஃபர்ஸ்ட் மூவ் B3. இது வந்து நிம்சோ லார்சன் அட்டாக். அடுத்தது D5. இது லார்சன் அட்டாக் சிமெட்ரிக்கல் வேரியேஷன். அடுத்த நகர்வு பிஷப் B2. ஓகே, அடுத்தது E6. அடுத்த நகர்வு வந்து C4. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இங்கே நகர்த்தப்பட பதிலுக்கு என்ன செய்கின்றது என்றால் நைட் F6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த அடுத்த நகர்வு நைட் F3. அடுத்த பிஷப் D6. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். E3க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. தள்ளப்பட இப்பொழுது இங்கே காஸ்லிங் மேற்கொள்ளப்படுகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கும். இந்த ஆட்டத்திலே பிளாக் ரிசைன் பண்ணுகிறது, ஒயிட் வின் பண்ணுகிறது. அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் E2. அடுத்தது C6 காஸ்லிங். ஓகே, அடுத்தது B6. அடுத்த குயின் C2. இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறப்போகின்றது இந்த பிளாக். பாருங்கள், மன்னிக்கணும், இந்த ஒயிட். அடுத்த நகர்வு பிஷப் B7 நைட் G5. அடுத்தாக H6. இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்போ அடுத்த நகரில் பிஷப் க்ராஸ் F6 வெட்ட இப்பொழுது குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும், அல்லாவிட்டால் செக்மேட். 2ல் 1 நடக்கும். இங்கே பிஷப்பினால் இந்த குயினானது வெட்டப்பட போகின்றது. அத்தோடு இங்கே ஒன்று குயினால் செக் அடிப்பதாக இருந்த ஒயிட் குயினால் இலகுவானது செக்மேட் இடம்பெற போகுது. எனவே இந்த ஆட்டத்திலே பிளாக் வந்து ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏனென்றால் இப்பொழுது இந்த சிப்பாய் வந்து இது வெட்டுமாக இருந்தால் இதை இந்த குயினை வெட்டும். இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானது வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 3வது ரேப்புக்கு போகலாம். அதாவது லார்சன் அட்டாக் செஸ் ஓப்பனிங் ரேப்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது 3வது ரேப்.
வாருங்கள் உடனடியாக இந்த ரேப்புக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு வந்து V3. இது நிம்சோ லார்சன் அட்டாக். ஓகே, D5. இது நிம்சோ லார்சன் அட்டாக் சிமெட்ரிக்கல் வேரியேஷன். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B2, நைட் F6, E3. இதெல்லாம் புக் மூவ் தான். அடுத்தது E6. இது வந்து E6. அடுத்த நகர்வு F4. அடுத்தது G6. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். G4க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ளப்பட பதிலுக்கு பிஷப் G7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆம், பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் E2. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இந்த ஆட்டத்திலே அடுத்தடுத்த நகர்வுகளிலே இந்த குதிரையினால் G4 இருக்கிற இந்த சிப்பாய் வெட்டப்படமாக இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது இங்கே பிஷப்பினை வெட்டும், அல்லாவிட்டால் இந்த ரூக்கினையும் வெட்டக்கூடியதாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு நைக்ரோஸ் G4 வெட்ட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். பிஷப் கிராஸ் G4 இதை வெட்ட பதிலுக்கு இப்பொழுது ஒரு அடி விழுகிறது பாருங்கள். பிஷப்பினை கட் பண்ணுகின்றது. கட் பண்ண அடுத்ததாக ரூக்கும் போக வேண்டிய நிலை ஏற்படும் இந்த ஒயிட்டுக்கு. எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானது வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள் அடுத்த ரேப்புக்கு போகலாம். அடுத்த 4வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 4வது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு வந்து V3. ஓகே, அடுத்தது D5, பிஷப் B2. அடுத்ததாக நைட் F6, நைட் F3, C5. இதெல்லாம் புக் மூவ் தான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். E3. அடுத்தது நைட் C6. அடுத்தது பிஷப் E2. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். E6க்கு நடத்தப்பட அடுத்தது C4, பிஷப் D6. ஓகே, இது ஒரு இன்அக்ரெசிவ் மூவ். அது ஏன் என்பதை நீங்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது பிளாக். பாருங்கள், அடுத்ததாக D4க்கு சிப்பாய் தள்ளப்பட இப்பொழுது C D4, C D5. ஆம், இப்பொழுது குதிரையும் விளக்க வைக்கப்படுகிறது. அத்துடன் சிப்பாய் இலக்க வைக்கப்படுகிறது குதிரையினால். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது குயின் A5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த ஆட்டத்திலே அடுத்த குயின் D2க்கு நடத்தப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பினை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக இங்கே பின் செய்யப்படும். எனவே இந்த குயினை இலகுவாக கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். மற்ற இந்த சிப்பாயும் இங்கே நிற்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு பிஷப் B4. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஒயிட் ரிசைன் பண்ணிவிட்டது. அது ஏனென்றால் இப்பொழுது D cross C6க்கு நான் செய்ய வேண்டும். இதான் இந்த இன்ஜின் சொல்லுகின்றது. அதாவது கம்ப்யூட்டர் அனலைஸின் படி இந்த D cross C6, அடுத்ததாக பிஷப் cross D2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த ஆட்டத்திலே குயினை இழந்து விட்டது இந்த ஒயிட். எனவே ஒரு அழகானது ஒரு வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த ரேப், இறுதி ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இறுதி ரேப்புக்கு போகலாம். அதாவது நிம்சோ லார்சன் அட்டாக் செஸ் ஓப்பனிங்கினுடைய இறுதி ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து V3. இது வந்து அடுத்த நகர்வு நைட் F6,
பிஷப் B2 இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகிறது செக்மேட்டின் ஊடாக அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வு D6 F4 E5 F cross C5 அடுத்ததாக D cross E5 அடுத்ததாக பிஷப் cross C5 நைட் G4 இப்பொழுது மந்திரி இலக்கு வைக்கப்படுகின்றது குதிரையினால். எனவே தடுக்கும் விதமாக பிஷப் G3 நகர்த்தப்படுகின்றது. ஓகே, இங்கே நகர்த்த இப்பொழுது H5க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. அடுத்ததாக H3 இது ஒரு பிளண்டர். பாருங்கள் ஏன்னு அடுத்தது பிஷப் D6க்கு இங்கே தள்ளப்பட இப்பொழுது கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால் பிஷப்பினால் D6 இருக்கின்ற அந்த மந்திரி வெட்டப்படுகின்றது. வெட்டப்பட்ட பதிலுக்கு குயின் H4 அண்ட் செக். இது ஒரு பிளண்டர் மூவ். ஏனென்றால் அடுத்த நகர்வை காண பாருங்கள் பிஷப் G3 இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணமாக மிஸ் வின். இந்த வின்னிலிருந்து இந்த வைட்டானது தோல்வி அடைகின்றது. அதாவது இலகுவானது வின்னை மேற்கொண்டிருக்கலாம் இந்த வைட், ஆனால் அது வெல்லவில்லை. எனவே இது தோல்வி அடைகின்றது. எனவே அடுத்த நகர்வை காண பாருங்கள் குயின் கிராஸ் G3 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு செக்மேட்டை இந்த விளைக்கு மேற்கொண்டு விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.